ஹாய் வீவர்ஸ், நானும் விவசாயி 2.0வாக இருந்த யூடியூப் சேனல் தற்போது பெயர் மாற்றப்பட்டு திருப்புகழ் ஃபுட்ஸ் யூடியூப் சேனலாக மாற்றியுள்ளது. இதுவரை ஆதரவளித்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க இன்னைக்கு நாம் ப்ரௌனி கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: மைதா 70 கிராம், கோகோ பவுடர் 20 கிராம், சாக்கோ சிப் 150 கிராம், பட்டர் 60 கிராம், சுகர் 150 கிராம், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், எக் 3 நம்பர்ஸ், நட்ஸ் தேவையான அளவு. இப்போ நம்ம டபுள் பாயில் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சாக்லேட்டையும் பட்டரையும் நம்ம போட்டுட்டு நம்ம நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம இப்போ இடையில நம்ம 3 எக்ஸையும் சுகரையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ரௌனி நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். அதனால் நம்ம நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆகி அந்த எக் நல்ல ஒரு ஸ்மூத் ஒரு கண்டென்சன்சி வர்ற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்கு இடையில நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். பேக்கிங் சோடா, கோகோ பவுடர், அடுத்து மைதா மாவு, இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்கை நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஒரு ஒயிட் கலரில் பபிள்ஸாக வரும். இப்போ நம்ம அந்த டபுள் பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சாக்லேட், அதை இந்த பைக் பேட்டரோட போட்டு நல்லா எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா விஸ்க் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பிளெண்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ப்ரௌனி நல்லா ஸ்மூத்தாக வரும். நல்லா அடிச்சுக்கிறணும். நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா கட்டி சேர்ந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்ல விஸ்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கிற இன்க்ரீடியன்ஸையும் போட்டுடலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் அதையும் போட்டுட்டு திரும்பவும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்கிட்ட இருக்க மோல்டில் பட்டர் ஷீட் போட்டு பட்டர் தடவி வச்சுருக்கேன். அதில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஒரு இது தட்டி விட்டுட்டு நான் மேலே நட்ஸு பாதாமும் முந்திரியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வால்நட்ஸ் என்ன வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸை ஃபுல்லாக நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தூவி விட்டுட்டு நான் ஆல்ரெடி குக்கரில் உப்பு போட்டு ஸ்டாண்டு வச்சு வச்சுருக்கிறேன். அதை ஒரு 10 மினிட்ஸ் நான் ஹீட் பண்ணிக்க போகிறேன். ஹீட் பண்ணதுக்கப்புறம் நான் இதை வச்சுருக்க மோல்டை தூக்கி உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இதை மிதமான சூட்டில் 20 to 30 மினிட்ஸ் பாயில் பண்ணிங்க அப்படின்னா ப்ரௌனி ரெடி. இது இப்போ இந்த ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு ஸ்லோவாக எடுத்து விடுங்க. ஹீட்டாக இருக்குது, ஆறின பிறகு எடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பீஸ் போட்டுடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குன்னு. நாம் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா இதே மாதிரி வரும். வீடியோ பிடிச்சிருந்து